இல்ல அவரு கூட ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு டைரக்டர் அப்படின்னுங்கும்போதே, ஒரு டெக்னீஷியனாவோ ஆகலாம். இல்ல வந்து ஒரு நடிகரா ஆவலாம். அப்படின்றதுல நான் ரொம்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளியரா இருந்தோம். ஏன் அப்படின்னனா, அதுக்கு ஒரு ஒரு நடிகருக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அவரு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஓகே. வென் ஐ மெட் ஹிம் ஹி வாஸ் 17, 18ன்னு வச்சுக்கிறங்களேன். அப்ப ஸோ கரெக்ட்டா அவரோட பிசிக், ஜிம்மு, அதுக்கப்புறம் அவருடைய அ வாக்கிங்கு, ஃபுட் ஹேபிட்ஸு, ரன்னிங்கு இது எல்லாமே அளவா சாப்பிடுறது. ஸோ இட் வாஸ் இன் த ப்ராசஸ். நெறைய படங்கள் பார்க்கறது, ஃபிலிம்ஸ் ரிலேட்டடா ரீட் பண்றது. ஸோ அவரு டெக்னிக்கலாவும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த டைம்லாம் மணிரத்னம் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தளபதி அதெல்லாம் நெறைய வாட்டி பார்ப்பாரு. எப்படி எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் பத்தி நாங்க பேசுவோம். அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அவருக்கு டெக்னிக்கலாவும் அதனால தான் விஸ்காம் அஃப்கோர்ஸ் ம். எடுத்திருக்கிறாரு. அந்த டெக்னிக்கல் நாலேட்ஜும் அவரு கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணாரு. பேசிக்கலி அப்பா ஒரு டைரக்டர் அப்படின்றனால, சின்ன வயசுல இருந்தே பார்க்குறாரு அப்படின்றதுனால அவருக்கு உண்டு. பட் நடிகரா அவருக்கு எங்களுக்கு தெரியும். ஹி வாண்ட்ஸ் டூ பிகம் அன் ஆக்டர். சான்ஸ் கிடைச்சதுன்னா, ம். நம்ம யாருன்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. அப்படின்றதுல தெளிவா இருந்தார்.